எவ்வளோ ஸ்னோ விழுந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்னோலையும் அவுட்டிங் போகலான்னு கிளம்பிட்டோம். வீட்டிலே இருந்து ரொம்ப போர் அடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ ஸ்னோவில் வெளில போய் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஒன் டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது. இன்றைக்கி அங்கே தான் போக போகிறோம். வாங்க போகலாம். ஆக்சுவலாக வெதர் இப்போ வந்து -டிகிரியில் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் ரோடு 2 சைட்லேயுமே ஸ்னோ இருக்கும். ஸோ இது மாதிரி லாங் ஜாக்கெட் வந்து மேண்டேட்ரி. எப்போதுமே ஃபஸ்ட்டு ஸ்டாப் எங்களுக்கு வந்து டிம் ஹார்ட்டன்ஸாக தான் இருக்கும். இப்போல்லாம் இது மாதிரி பெரிய கப்பில் ஒரு காஃபி வாங்கி ஹாஃபாக ஷேர் பண்ணி, பிகாஸ் ஷேரிங் இஸ் கேரிங். இப்போ காஃபி ஷாப் போனோம்ல, அது வரலையும் தான் வந்து நம்ம ஸ்னோ ரோட்டில் போகிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் வந்து இந்த சப்வேல தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு குளிராது ரொம்ப. வாங்க போகலாம். இப்போ போக போகிற பிளேஸ்க்கு வந்துட்டு 2 ட்ரெயின் மாறி போனோம். அதுக்காக தான் நம்ம மேலே கீழே போக சொல்லிட்டு இருக்கு. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான், வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்துட்டு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அண்டர் கிரவுண்ட் மால் பாத் தான் வந்திருக்கோம். இப்போ நான் எங்கே நின்றுட்டு இருக்கேன்னா வந்து சப்வே ஸ்டேஷன். இந்த டோரை ஓப்பன் பண்ணால் நெக்ஸ்ட்டில் இருக்கிறது பாத் மால் தான். வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இதையே வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அண்டர் கிரவுண்ட் மால் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதை வந்துட்டு 5 சப்வே ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணுது. அதுவும் இல்லாமல் இது உள்ள 1200 ரெஸ்டாரண்ட் அண்ட் ஸ்டோர்ஸ் இருக்குது. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த பாத் வந்துட்டு 27 கிலோமீட்டர் லாங் ஸ்ட்ரெச்சில் இருக்குது. இதுவரை நான் 3 டைம்ஸ் வந்திருக்கேன். ஆனால் இதுவரை நான் இதை ஃபுல்லாக சுற்றி பார்த்ததே இல்லை. இந்த மால் வந்து 27 கிலோமீட்டர் இருக்கிறதுனால ஒன் டே ஃபுல்லாக கூட இங்கே நல்லா சுற்றலாம். கூட்டமும் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும். இங்கே நிறைய பிராண்ட் ஸ்டோர் இருக்கிறதுனால நம்ம திங்ஸ் வாங்கணுன்னா நல்லா கம்பேர் பண்ணி கூட வாங்கலாம்.